மக்களே வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஆண் பெண் வசியம். பாவை பொம்மையை வச்சு ஆண் பெண் வசியம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எல்லாரும் பார்க்குறாங்க காட்டுறாங்கன்ட்டு எல்லாரும் செஞ்சிட முடியாது. இது சித்தி சாமி இடத்துல சித்தி அடைஞ்சவங்க தான் செய்ய முடியும். இப்படிலாம் ஒரு பதிவு இருக்குதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மக்களுக்கு விழிப்புணர்வுக்கோசம் தான் இதை நான் செய்து காட்டுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புருஷன் மனைவி அந்யோன்யமாக இல்லை, ஒரே வீட்டில் இருக்கீங்க, சண்டை சச்சரமாக இருக்கீங்க, இல்லை வேறு ஒரு இடத்துல மனைவி இருக்காங்க, புருஷன் ஒரு இடத்துல இருக்காங்க, பெண் ஒரு இடத்துல ஆண் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த மோகினி வசியத்தை பயன்படுத்தலாம். இந்த மோகினி வசியத்தை பயன்படுத்தினா 15 நாள் இல்லை 20 நாளில் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வசியம் இது மோகினி வசியம். இந்த வசியத்தில் பாவை பொம்மையை வச்சு அவங்களோட ஃபோட்டோவங்களை ஆண் ஃபோட்டோ பெண் ஃபோட்டோ அதை வச்சு நம்ம செய்ய போகிறதுல இதில் ரொம்ப சிறப்பான இது என்னன்னாக்கா ஃபோட்டோ முக்கியம். அவங்களோட ஃபோட்டோ, ஆணோட ஃபோட்டோ பெண்ணோட ஃபோட்டோ. அப்படி ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் யாருதுன்னா ஒருத்தருதாவது பேர் இருந்தால் போதும், ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், ஒரு பேர் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம கருப்பு பேப்பரில் அவங்க பேர் எழுதி நம்ம செஞ்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆண் உருவம், இது பெண் உருவம். இந்த 2 உருவத்தை செஞ்சுட்டு இதுக்குள்ள இந்த ஆணோட ஃபோட்டோ, இதில் பெண்ணோட ஃபோட்டோ. இப்போ பெண் ஆணுக்கு வசியமாகணும்னாக்கா இந்த பெண்ணோட ஃபோட்டோவை ஆணோட ஃபோட்டோவில் கீழே வைக்கணும், ஆணோட பொம்மை கீழே வைக்கணும். பெண்ணோட ஃபோட்டோவை ஆணோட ஃபோட்டோவை பெண்ணுக்கு கீழே வைக்கணும். இப்படி மாற்றி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த 2 பேருக்குள்ள இந்த மந்திரங்கள் மோகினி வசிய மந்திரத்தை சொல்லணும்னாக்கா அது ஒரு 1008 முறை இதுக்கு சொன்னோம்னா இதுக்கு வசியம் உண்டாகும். வசியம் உண்டாச்சுன்னாக்கா இதை குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் சொல்லணும். இந்த மோகினி வசியத்தை சொன்னோம்னாக்கா 2 பேருக்குள்ள பவர் உண்டாகும். இதுக்குள்ள மோகினி வசியமாகும், நம்ம அழிக்கிற மோகினி. பிறகு இதை பயன்பாட்டுக்கு எடுக்கணும். எப்படின்னா இந்த 2 பொம்மைகளையும் இப்படி ஒன்று சேர்த்து சிகப்பு நூலில் சுற்றணும். இந்த ஃபோட்டோவோட இந்த 2 ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோங்களோட சிகப்பு நூலில் சுற்றணும். சிகப்பு நூலில் சுற்றி இதுக 2த்தையும் அப்படியே வாழை இலையில் நம்ம சேகரிக்கணும். பாருங்க, இப்படியே இதை இந்த 2 பாவை பொம்மைகளையும் இப்படி ஒன்றா இணைக்கணும். ஒன்றா இணைச்சிட்டு முகம் 2 ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கணும். முகத்தை 2த்தையும் ஒன்றா இணைச்சி இப்படி கட்டிடணும். இப்படி கட்டிட்டு இப்படி வாழை இலையில் அப்படியே சுருட்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் கடற்கரை நல்லா அலை அடிக்கிற இடமா இருக்கணும். கடற்கரை ஓரத்தில் நல்லா பள்ளம் தோண்டி இதை புதைக்கணும். அப்படி புதைச்சோம்னா 15 நாளில் இவங்க ஆண் பெண் வசியமாகி ஒன்றாயிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியப்படக்கூடிய விஷயம். இதை போல் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிறேன். இது போல் நிறைய குடும்பங்கள் ஒன்றா இருக்குது.
பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்கலாம். இதுதான், அதாவது புருஷன் மனைவி சேர்ந்து வாழணுன்றது தான் முக்கியமே தவிர வேறு எதுவும் இந்த குறிக்கோள் கிடையாது. இதில் கெட்ட எண்ணங்கள் எதுவும் கிடையாது, கெட்டது எதுவும் கிடையாது. அதனால் மக்கள் விருப்பப்படுறவங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி கேட்டுக்கலாம். அது இல்லாமல் மாந்திரீகம் கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். பல சிஷ்யர்களை உருவாக்கி கொடுத்துருக்கேன் நான். அதனால் நீங்களும் வந்து கற்றுக்குங்க, நல்லது செய்யுங்க, நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் ஐயாவோட அருள், மதுரை வீரசாமியோட அருளால் இதெல்லாம் சாத்தியமாகுது.